நீலகிரியில் வரையாடு, ஏன்னா ஆடுல பல இனம் கிடக்குது. அதில் தான் ஒரு வரையாடுன்னு சொல்லி ஒரு ஆடு இருக்குது. அந்த ஆடுக்கு ரேடியோ காலர்னா இந்த கழுத்துலங்க ஜிபிஎஸ் மாதிரி எப்போ மாட்டுவாங்க. அதனால அந்த ஆடு எங்கே போனாலும் சரி, எங்கே தங்கினாலும் சரி, நமக்கெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த திட்டத்தினால பொருத்தும் ஒரு முயற்சியில் இறந்து கிடந்த கர்ப்பிணி வரையாடு அப்படி இங்கதான் நடந்துன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் இந்த பார்க்க போறோம். மறந்துடாம இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் தெரியணுமா, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த நியூஸை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல பின் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ எண்டில் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. தமிழ்நாட்டின் மாநில விலங்கான நீலகிரி வரையாட்டை பாதுகாக்க காட்டி உருவாக்கப்பட்டுள்ள ஒரு புதிய திட்டத்தில் அவற்றை கண்காணிக்கிறதுக்காண்டி ரேடியோ காலர் என்ற பொருத்தும் ஒரு மிஷினை ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனாங்க அப்போது தாங்க எதிர்பார்விதமாக ஒரு பெண் வரையாடு இறந்திருக்குது. ஏற்கனவே ரேடியோ காலர் ஐடி பொருத்தப்பட்டுள்ள ஒரு வரையாடு இறந்து போனதால் இந்த திட்டத்தினால் ரேடியோ காலர் பொருத்தும் முயற்சி தொடரா என்று கேள்வி எழுப்ப பட்டு உள்ளது. வரையாடுகளை பொறுத்தவரை இந்த வரையாடுல 3 வகைகள் இருக்கிறது. நம்பர் 1 இமயமலை வரையாடுகள், நம்பர் 2 அரேபிய வரையாடுகள், நம்பர் 3 தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் மேற்கு மலைத்தொடரில் வாழும் அந்த அரிய வகை நீலகிரி வரையாடுன்னு சொல்லிட்டு 3 வகைகள் இருக்கின்றது. மலைவாழ் கொலம்பினங்களை நீலகிரி வரையாடுகள் அரிய வகை உயிரினமாக வகைப்படுத்தப்பட்டு உள்ளது. அவற்றை தாங்க என்றால் வரை என்றால் சில பேருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்காது. ஏன்னா ஆடுகள் பல ஆடுகள் இருக்குது. வரையாடுகள்னா வரை என்றால் செங்குத்தான பாறை என்றும் அத்தகையான பாறை பகுதியில் வாழ்வதில் இவை நீலகிரி வரையாடு என பெயர் பெற்றதாகும் தனது கட்டுரையில் குறிப்பிடுகிறாப்புல உலக காட்டுனர் நிதி இந்தியா பிரிவின் அதை இங்கிலீஷ்ல WWF இந்தியா மூத்த ஆய்வாளரான MA பிரைட்டைட் அவரும் சொல்லியிருக்காரு. இவர் உலக காட்டூர் நிதியத்தின் வரையாடு பாதுகாப்பு திட்ட இணை ஒருங்கிணைப்பாளர் வேலையெல்லாம் பார்த்து தான் வந்திருக்காரு. 10 ஆண்டுகளுக்கு மேலாக நீலகிரி வரையாடுகள் குறித்து பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு இவர் அவற்றுக்கான பாதுகாப்பு ஆய்வுகளும் ஒரு முக்கியமான பங்கேற்றி வருகின்றாப்புல. பொதுவாக வரையாடுகள் 300 மீட்டர் முதல் 2600 மீட்டர் வகை செங்குத்தான பாறை நிறைந்த மலை புல்வெளிகளை நீலகிரி வரையாடுகள் வாழ்விடம் என்று விளக்கியிருக்காப்புல பிரெட்டிட் என்பவர். ஆண் வரையாடுகள் 100 சென்டிமீட்டர் உயரமும் 100 கிலோவும் வரையலான இடையும் இருக்கும். அது மாதிரிதான் பெண் வரையாடு 80 சென்டிமீட்டர் உயரமும் 50 கிலோ இருக்கும். இவை 6 மாத கர்ப்பத்துக்கு பின் தான் ஒரே ஒரு குட்டியை போடும். ஈன கூடியவை ஒரு பிரசவத்தில் 2 குட்டிகளை பெறுவது ஒரு அறிவு சொல்லலாம். ஏன்னாங்க இந்த வரையாடுகள் ஒரு குட்டி தான் போதுமா, சப்போஸ் 2 குட்டி போட்டால் அது ஒரு அதிசயமா அந்த அளவு சொல்றாரு. வரையாடுகளின் குட்டிகளின் இறப்பு விகிதம் அதிகம் இருக்கிறது. இவை சராசரியாக 3 ஆண்டுகளுக்கு அதிகபட்சமாக 9 ஆண்டுகள் வரையிலும் வாழ கூடும். சிறுத்தைகள், சென்னாய், புலி ஆகிய வேட்டையாடுகள் இரையாக இவை இருக்கிறது. இந்த வரையாடை தாங்க இந்த வரையாடை எந்தெந்த விலங்கு வேட்டையாட இருக்குதுன்னா புலி, சிறுத்தை, செந்தாய் சொல்லிட்டு பல விலங்குகள் வரையாட வேட்டையாக இருக்கிறது. தமிழ்நாட்டின் மாநில விலங்காக வரையாடு தேர்வு செய்யப்படுவதற்கு சங்க இலக்கியத்துக்கு இந்த காட்டுயிர் குறிப்பிட்ட இருப்பதே ஒரு முக்கிய காரணம் என்று தெரிவித்துள்ளனர். பீரெட்டி என்பவர் 50 காப்பியங்களில் 2ஆன சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, 11 மேற்கணக்கு நூல்களின் தொகுப்பில் உள்ள 8 தொகை நூலான நற்றிணை, ஐங்கூறு, 10 மற்றும் 10 பாட்டு நூலான பட்டினப்பாலை மற்றும் திரிகூட ராசப்பக் கவிஞர் மற்றும் கிபி 1600 இருந்து 70 காலகட்டங்களில் இயற்றி குற்றால குருவஞ்சியில் குரத்தி மலைவாழ் குரல் பாட்டு மற்றும் ஆகியவற்றில் வரையாறு குறித்து குறிப்புகள் இருப்பதாகவும் அவர் விவரித்து உள்ளனர். வரையாட்டை பாதுகாப்புதான் மூலம் மேற்கு மலைத்தொடரின் ஆறுகளை பாதுகாக்க முடியும் என அழுத்தமாக கூறியுள்ளனர். பிரைட் என்பவர் தமிழகத்தில் 80% வானம் பார்த்த பூமி தான் இருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து சோலை காடுகளும்
புல்வெளியும் தான் இங்குள்ள ஆறுகளின் ஒரு தாய்மடி சொல்லிட்டு போலாம். அவற்றின் உருவாகும் நீரோடிகள் சிற்றல் ஊகிய பின்னர் ஆறுகளால் சமவெளியில் பாய்கின்றது. சோலை காடுகளை விட புல்வெளிகளில் தான் மழை நீரை அதிகமாக தேங்கி வைத்து 90% தண்ணீரை நீரோடிகள் மூலமாக ஆறுகளுக்கு கொடுக்கின்றது. எனவே புல்வெளி பாதுகாப்பே மிக முக்கியம் என்று சொல்றாரு. அத்தகைய புல்வெளிகளை பாதுகாப்பதில் நீலகிரி வரையாடுகளை பங்கு குறித்து விளக்கிய பிரெட் என்பவர் புல்வெளிகளை மேய்த்து அவற்றின் மறுசுழற்சி சரியான முறையில் அமைவதற்கு வரையாடுகள் உதவுகின்றது. அவை இல்லாமல் போனால் மற்ற ஒரு தாவரங்களும் சரி புல்வெளிகளை ஆக்கிரமித்து விடும். அதன் விளைவாக புல்வெளிகளின் மழைநீரை தேங்கும் திறன் பாதிக்கப்படும். இது ஓடங்களை அழித்து சிற்றாறுகளின் உற்பத்தியை குறைக்கும். இதன் தாக்கம் ஆறுகளின் மீது இருக்கும். ஆகையால் வரையாட்டை பாதுகாப்பதே தமிழ்நாட்டின் தண்ணீர் தேவைக்கான பூர்த்தி செய்வதற்கான ஒரு நடவடிக்கையை ஒன்றாக பார்க்கப்படுகிறது என்று பிரெட்டி அவர் தெரிவிச்சிருக்காப்ல. நீலகிரி முக்குருத்தி தேசிய பூங்கா, கேரளாவின் மூணாறு இரவிக்குளம் தேசிய பூங்கா ஆகிய பகுதிகளில் வரையாடுகள் அதிகமாக காணப்படுகிறது என்று பிபிசி தமிழிடம் சரிங்களா. பிபிசிங்க ஒரு ஃபேமஸான சேனல். அந்த சேனல்ல உலக காட்டூர் நிதித்துறை மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் நீலகிரி நிலவைப்பு ஆய்வு குழுவின் தலைவராக நிகேஷ் குமார் அவர் சொல்லியிருக்காரு. அவரோட ஃபுல் நேம் என்னன்னா நிகிலேஷ் நாராயணன். ஆனாங்க முக்கவாசி பேர் அவர் நிகேஷ் குமார் சொல்றாங்க. அதற்கு காரணம் அங்கு உள்ள வலிமையுடன் உள்ள புல்வெளி மட்டும்தான். நீலகிரி மற்றும் திருநெல்வேலி, மாஞ்சோலை, கேரளா, மூணாறு உள்ளிட்ட பல்வேறு மலைகளில் உள்ள புல்வெளிகளை ஆங்கிலேயர்கள் தேயிலை தோட்டமாக புல்வெளிகள் அந்தியை மாற்றி விட்டதாகவும் மற்ற புல்வெளிகளில் அந்திய தாவரங்கள் பெரியதாகும். குறிப்பாக ஒற்றை மரம் வளர்ப்பால் இந்த பகுதியில் அதிக அளவில் பல்லுயிர் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டு உள்ளனர். நிகிலேஷ் நாராயணன் என்பவர் ஆய்வுகளின் கூற்றுப்படி என்ன சொல்றாங்கன்னா, வரையாடுகள் அறியதற்கு இது ஒரு முக்கிய காரணம் சொல்லிட்டு போலாம். கடந்த 2015ஆம் ஆண்டில் தான் வரையாட்டின் முக்கிய வாழ்விடமான கேரளா, தமிழ்நாட்டு வடக்கே உள்ள நீலகிரி மலை முதல் தெற்கே உள்ள குமரி மலை வரை உள்ள ஒரு பெரும்பாலான இடங்களில் ஒரு முழுமையான ஆய்வு நடத்த பட்டு உள்ளது. ரிசர்ச் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த ஆய்வின் படிதான் வரையாடுகள் எண்ணிக்கை 3122 என்று கணக்கில் பட்டு உள்ளது. அந்த ஆய்வில் 17 ஒரு புதிய வரையாடு வாழ்விடங்களை பதிவு செய்ய பட்டு உள்ளது. இந்த நிலையில தான் அவற்றின் எண்ணிக்கை குறித்து சமீபத்தில் கணக்கெடுப்பு முடிவுகள் இன்னும் வெளியாகவில்லை என்பது வல்லுநர்கள் குறிப்பிட்டு கின்றார்கள். கடந்த ஏப்ரல் மாதம் தமிழ்நாடு, கேரளா வனத்துறை இணைந்து நீலகிரி வரையாடு கணக்கெடுப்பை துவங்கி உள்ளனர். அதன் முடிவுகள் குறித்து தமிழக வனத்துறையின் தலைமை வன உயிரின காப்பாளர் ராகேஷ் டோகாவின் அவரிடம் கேட்டபோது அது குறித்து முடிவுகள் இன்னும் தொகுத்தப்பட்டது வருகின்றது. விரைவில் அதோட ரிப்போர்ட்டுகளும் சரி முடிவுகள் வெளியிடப்படும் என்று இப்போது தோராயமாக கூற முடியாது என்று சொல்லியிருக்காரு. தமிழகத்தின் தண்ணீர் தேவையான உணர்ந்த நீலகிரி வரையாடுகளை பாதுகாக்க திட்டத்தை தமிழக அரசு கொண்டு வந்ததாக ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். இந்த திட்டத்துக்கு தான் எவ்வளவு செலவு எல்லாம் பண்ண போறாங்கன்னா 25.14 கோடி நிதி ஒதுக்க பட்டு உள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் தான் வரையாடுகளின் வாழ்வீடுகளை கண்காணிக்க அவற்றுக்கு ரேடியோ காலர் பொருத்தும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டு உள்ளது. இந்த ரேடியோ காலருங்க அந்த வரையாடுகளை எங்க மாட்டுவாங்கன்னா வரையாடுக்கு பெல்ட்ல மாட்டிட்டு ஒரு ஜிபிஎஸ் மாதிரி இருக்குதும். ஆனா அந்த ஒரு ரேடியோ காலர் பல லட்சம் ரூபாய் வரும். ரேடியோ காலர் பொருத்துவதன் அவசியம் குறித்து விளக்கி பேசியிருக்காப்புல ஆய்வாளர் பிரெட்டி என்பவர். அப்போதுதான் அவற்றின் வாழ்விடம் எங்கெல்லாம் உள்ளது, அவை எங்கெல்லாம் போகிறது, அவை எங்கு அதிக நாட்கள் தங்குறது, எந்த பகுதியில் அவற்றின் பாதை தடைபடுகிறது என்பது அறிந்து பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்க முடியும் என்று, அதற்கான வரையாடுகளுக்கு ரேடியோ காலர் பொருத்தி கண்காணிப்பு படிக்கிறது என்று ஆய்வாளர் பிரெட்டி சொல்லியிருக்காரு. இவ்வாறு ரேடியோ காலர் பொருத்து முயற்சிக்கும் போதுதான் ஒரு வரையாடு உயிரிழந்து உள்ளது. நீலகிரியில் உள்ள முக்குருத்தி வனச்சகர பகுதியில் நீலகிரி வரையாடு பாதுகாப்பு திட்ட இயக்குனர் கணேஷ் தலைமையிலான குழு ஒன்று கடந்த டிசம்பர் 6, 2024 ஆண்டு அன்று காலை 10:45 10:45 மணி அளவில் ஆண் நீலகிரி வரையாடு ஒன்றுக்கு
வன கால்நடை மருத்துவர்கள் குழுவே ஒன்று மயக்க ஊசி செலுத்தி ரேடியோ காலர் கருவிதான் வந்து கழுத்து பட்டையில் பொருத்தப்பட்டு மீண்டும் வந்து காட்டில் வந்து விட வந்து பட்டு உள்ளது. இந்த வரையாடை பிடிச்சிங்க கழுத்து பட்டையில வந்து ரேடியோ காலை வந்து பொறிச்சிட்டு காட்டுக்குள்ள வந்து விட்டுட்டாங்க. அதன் பிறகுதான் மணி ஒரு மதியம் 12 மணி அளவில் வந்து இருக்கும். பெண் நீலகிரி வரையாடு ஒன்றுக்கு மயக்க ஊசி வந்து செலுத்தி ரேடியோ காலர் கருவி வந்து பொருத்துவதற்கு முன் அதன் மயக்க நிலை வந்து தெளிய வைக்கும் போதுதான் சிகிச்சை பலை என்று உயிரிழந்திருக்குது அந்த பெண் வரையாடு. அன்று மாலை வந்து 4:30 மணி இருக்கும். 4:30 மணி அளவில் சென்னை கால்நடை மருத்துவ கல்லூரி வன உயிரியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் ஸ்ரீகுமார் மற்றும் வன கால்நடை மருத்துவர்கள் விஜயராகவன் மற்றும் ராஜேஷ்குமார் குழுவினர்கள் அங்கு சென்று பிரேத பரிசோதனைப்படி முதற்கட்ட ஆய்வில் இறந்த நீலகிரி வரையாட்டின் இருதயம் மற்றும் கல்லீரல் மற்றும் சிறுநீரகம் ஆகிய உள்ளுறுப்புகள் பலவீனம் வந்து அளந்து விடுத்ததால் இறப்பு நேர்ந்தது என்று வனத்துறை சார்பில் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் வந்து வெளியிடப்பட்டு உள்ளது. இறந்த வரையாடு கர்ப்பிணியாக வந்து இருந்ததும் அதன் இறப்புக்கு காரணமாக இருக்கலாம் என்ற ஒரு சர்ச்சை வந்து கிளம்பி வந்து உள்ளது. காட்டுயிர் மற்றும் இயற்கை பாதுகாப்பு அறக்கட்டளையின் நிறுவனர் சாதிக் அவர் வந்து என்ன வந்து சொல்றாருன்னா, மாநிலத்தை சேர்ந்த வரையாடு அதிதி ஒரு உணர்ச்சி மிக்க வந்து உயிரினம் சொல்லிட்டு போலாம். அதற்கு அருகில் மனிதர்கள் வந்து செல்வதே வந்து ஒரு தவறான விஷயம்தான். அதை மயக்க ஊசி செலுத்தி பிடிப்பது வந்து தேவையற்றது. கர்ப்பிணியாக வந்து இருந்ததையும் அறியாமல் அதற்கு மயக்க ஊசி வந்து செலுத்தி வந்து உள்ளனர். வரையாட்டை காப்பதற்காக காட்டை வந்து காத்தால் மட்டும் போதும், அதை வந்து செய்வதற்கான தேவையான ஊழியர்களை வந்து நியமித்தால் வந்து போதுமானது என்று சொல்லியிருக்காரு. முதுகலை புலிகள் காப்பகத்தின் கள இயக்குனர் கிருபா சங்கர் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இதை பத்தி பிரஸ் மீட்டிங்ல பெண் வரையாட்டின் வயிற்றில் 3 மாத குட்டி வந்து இருந்து வந்து உள்ளது. ஆனால் இறப்புக்கு அது வந்து காரணம் இல்லை. அதன் உள்ளுறுப்புகளில் இருந்து சில பாதிப்புகளை வந்து காரணம். 3 மாதங்களே ஆகிவிட்டு இருந்தால் வெளியிலிருந்து பார்ப்பதற்கு தெரியவில்லை என்று விளக்கமளித்து உள்ளனர். இதற்கு முன்னதாங்க ரேடியோ காலர் பொருத்தப்பட்ட வரையாடு ஒன்று சில மாதங்களுக்கு முன் வந்து இறந்து வந்து உள்ளது. இதனால் இத்திட்டம் வந்து தோல்வி அடையுமா என்ற கேள்வி காட்டு ஆர்வலர்கள் மத்தியில் வந்து ஒரு கேள்வியா வந்து எழும்பி உள்ளது. இது குறித்து தான் நீலகிரி வரையாடு பாதுகாப்பு திட்டத்தின் இயக்குனர் கணேஷ் அவர் வந்து கேட்டபோது அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, மொத்தம் 12 வரையாடுகளை வந்து இவற்றை பொருத்த திட்டமில் வந்து பட்டு உள்ளது. அதுல தான் கடந்த மார்ச் மாதத்தில் இந்த பணிகள் வந்து துவங்கி வந்து உள்ளது. முதலில் நல்ல ஒரு திடகாத்திரமான ஆண் வரையாடுகளை வந்து வெற்றிகரமாக பொருத்த வந்து பட்டு உள்ளது. ஆனால் 3 மாதங்களில் அந்த வரையாடு வந்து புலி வேட்டையாடு வந்து பட்டு உள்ளது. அதன் பிறகுதான் ஆனமலை புலிகள் காப்பகத்தில் ஒரு வரையாடுகள் வந்து பொருத்தப்பட்டு கண்காணிக்கு வந்து படுகிறது. டிசம்பர் 6, 2024 அன்று காலையில் ஆண் வரையாட்டுக்கு பொருத்தியதால் பிரச்சனை வந்து இல்லை. ஆனால் பெண் வரையாட்டுக்கு வந்து பொருத்த மயக்க ஊசி செலுத்திய போது அது வந்து உயிரிழந்தது என்று குறிப்பிட்டு வந்து உள்ளனர். இதை பற்றி மேலும் வந்து விளக்கிய அவர், வரையாடு ஒரு ஆரோக்கியமாக வந்து இருப்பதாக தெரிந்தால் மட்டும்தான் அதற்கு மயக்க ஊசி செலுத்தப்பட்டு உள்ளது. பாதி அளவு டோஸ் மற்றும் அதுவும் தரமான மயக்க மருந்தே வந்து செலுத்த வந்து பட்டு உள்ளது. ஆனால் உடலுக்குள் இருந்த பாதிப்பை நம்மளால் வந்து அறிய வந்து முடியாது என்பதால் காரணத்தினால் கண்டறிய வந்து முடியவில்லை. பிரதேச ஒரு பரிசோதனை வந்து கூறுகள் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவில் ஒரு பல்கலைக்கழகத்துக்கு வந்து அனுப்ப வந்து பட்டு உள்ளது. அது வந்தால் தாங்க இது வந்து எப்படி சொல்லிட்டு உண்மைக்கான வந்து தெரியும் என்று கூறியுள்ளனர். வரையாடு ஆய்வுகளில் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் கூறும் தகவலும்படி ஒரு வரையாடுகள் பொருத்தப்படும் ரேடியோ காலர் சுமார் 6 லட்சம் ரூபாய் வந்து மதிப்புடையவை. உயிரினத்தின் எடையில் 5% வந்து வரை பொருத்தப்படும் காலார் எடை வந்து இருக்கலாம் என்று கூறியுள்ளனர் திட்ட இயக்குனர் கணேசன் என்போரு. இந்த ரேடியோ காலரின் வந்து மொத்த எடையே 700 இருந்து 750 கிராம் மட்டுமே வந்து இருக்கும். அதாவது விலங்கின் வந்து எடையில் அது வெறும் வந்து 2% மட்டும்தான். அது கழுத்தில் வந்து அணிவிக்கப்பட்டு உள்ள பெல்ட்டும் வந்து மிகவும் வந்து மென்மையாக தான் உள்ளது என்று கூறியுள்ளனர். வரையாடு இறந்ததுக்கு அதற்கு செலுத்திய மயக்க ஊசி மருந்து காரணமா என்று ஒரு விவாதம் வந்து எழும்பு வந்து உள்ளது. இதை பற்றி தாங்க காட்டுயிர் மருத்துவர் கலைவாணன் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து இதுவரை புலி, சிறுத்தை, யானை உள்ளிட்ட 300 காட்டுயிர்களுக்கு மயக்க ஊசி வந்து செலுத்தி வந்து உள்ளேன்.
அவற்றில் 3ல இருந்து 4 விலங்குகள் மட்டும்தான் எப்படி இறந்திருக்குதான். இது மொத்தத்தில் 1% வந்து மட்டும்தான். ஆனால் மயக்க மருந்தே உயிர்கொல்லி மருந்தே செலுத்துவது போல பலரும் வந்து கருத்தை வந்து தெரிவிப்பது தவறானது என்று குறிப்பிட்டு வந்து உள்ளனர். பொதுவாக மனிதர்களுக்கு ஒரு ஆபரேஷன் வந்து செய்யும் முன்பாக நிறைய அளவுகோலை வந்து பரிசோதனைக்காண்டி சரிங்களா செக்அப் பண்றதுக்காண்டி நிறைய வந்து மயக்க மருந்துகள் வந்து செலுத்த வந்து படுகிறது. நோயாளிகளின் உறவினர்கள் கையெழுத்து வந்து பெறப்பட்டுள்ளது. சகல வசதிகள் கொண்ட மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை நடக்கும் போது மயக்கவியல் நிபுணர்கள் தொழில்நுட்ப உதவியாளர்கள் என பலரும் வந்து அறையில் இருக்கும் போதுதான் சிலருக்கு உயிரிழப்பு வந்து நடக்க வந்து இருக்கிறது. அது உடலுக்குள் நடக்கும் மாற்றத்தின் விளைவு. இது காட்டுயிர் வந்து பொருத்தும் வந்து என்று சொல்றாரு. ரேடியோ காலர் வந்து பொறுத்தவரை வரையாடு உயிரிழந்தால் இந்த கண்காணிப்பு திட்டம் வந்து தொடருமா என்ற ஒரு சந்தேகம் வந்து எழுந்து வந்து உள்ளது. இதை குறித்து தாங்க திட்ட இயக்குனர் கணேசன் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த இறப்பின் காரணமாக இப்போதைக்கு இந்த நடைமுறையை வந்து நிறுத்தி வைக்கப்பட்டதாகும். தலைமை காட்டுயிர் காப்பாளர்களில் இருந்து வரும் ஒரு அறிவுறுத்தின்படி அடுத்த ஒரு நடவடிக்கை வந்து எடுக்கப்படும் என வந்து தெரிவிச்சிருக்காப்புல. தமிழ்நாடு வனத்துறையின் முதன்மை தலைமை வன பாதுகாவலர் மற்றும் தலைமை வன உயிரின காப்பாளரான ராகேஷ் ரோக்ரா அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இதை பத்தி கேட்டபோது இந்தியாவில் இதுதான் முன்மாதிரியான திட்டம். இதற்கு முன்னேறி வேறு எங்கும் வந்து இது வந்து நடந்தே வந்து இல்லை. தமிழகத்தில் 13 இடங்களை வந்து வரையாடு வாழ்விடங்கள் வந்து கண்டறிய வந்து பட்டு உள்ளது. அவற்றை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்துடனே இந்த முயற்சி வந்து எடுக்க வந்து பட்டு உள்ளது. இந்த நடைமுறையை தொடங்குவது குறித்து அறிவியல் பூர்வமான ஆலோசனைகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு அதன் பின்னுதான் முடிவெடுக்கப்படும் என்று திட்டத்தின் ஒரு மற்ற பணிகள் தொடரும் என்று சொல்லியிருக்காரு. மறந்துடாம இந்த நியூஸை பத்தி கமெண்ட்ல பின் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் தெரியணுமா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன, நம்ம அடுத்த சந்திக்கலாம். தேங்க்யூ பாருங்க. லவ் யூ. ஜெய் ஹிந்த்.